தோழர்களே வணக்கம். வருகின்ற ஜூலை 6ஆம் தேதியன்று கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் சோமனூர் பகுதியில் சாதி ஒழிப்பு போராளி தோழர் சிற்றரசுவின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் வீர வணக்க பேரணி தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என் தலைமையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி மறுப்பு திருமணம் செய்தான் என்பதற்காக தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தின் தோழர் சிற்றரசு அவர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டு நடு ரோட்டில் பிணமாக கிடந்தார். அந்த பிரேதத்தை அனைவரும் பார்த்திருப்பார்கள். லாரி ஏற்றி தலை நசுங்கி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார். ஆனால் அது விபத்து என்று வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். இதை கண்டிக்கின்ற வகையில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு சிற்றரசுவினுடைய இறப்புக்கு நீதி கேட்டு 2000க்கும் மேற்பட்டோர் சோமனூர் பகுதியில் அணிதிரண்டு மாபெரும் பேரணி நடத்தி சிற்றரசுவின் இறப்புக்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் இருந்தனர். இது வரலாறு. உயர் சாதி பெண்ணை திருமணம் செய்தான் என்பதற்காக அடித்து படுகொலை செய்யப்பட்ட தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தின் தோழர்தான் சிற்றரசு. இந்த சிற்றரசுவின் நினைவேந்தல் நிகழ்வை நாம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்றோம். வருடத்திற்கு வருடம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கின்றோம், ஏதோ நிகழ்ச்சியை நாம் முன்னெடுக்கின்றோம் என்பதல்ல நோக்கம். இந்த பகுதியில் இதுபோன்று சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த ஆணவ படுகொலைகள் சாதி மறுப்பு திருமணம் செய்யப்படுபவர்களை திட்டமிட்டே படுகொலை செய்யப்படுகின்றது என்பதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அண்மையில் கூட பார்த்திபன், திவ்யா தர்சினி சாதி மறுப்பு திருமணம் செய்வார்கள், சாதியை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு இவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சாதி மறுப்பு திருமணம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு உள்நோக்கத்தை வைத்து கொண்டுதான் பார்த்திபனையும் திவ்யா தர்சினியும் படுகொலை செய்து தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார்கள். இது தொடர்கதையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுதும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும், தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால் யார் ஆட்சியில் இருந்தாலும் இது தொடர்கதையாகத்தான் இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து அமைப்புகளின் சார்பிலும் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அதன் அடிப்படையில் சாதி மறுப்பு திருமணம் புரிந்தோருக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை முறையாக உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நாம் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த தமிழ்நாடு அரசு இனி வரும் காலங்களில் சாதிய படுகொலையும் சாதி ஆணவ படுகொலையும் நடைபெறாத வண்ணம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.